ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து ஒரு ஈஸியாக வந்து உடனே பண்ணுற மாதிரியான ஒரு கத்திரிக்காய் வச்சு ஒரு தயிர் பச்சடி தான் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயை வந்து நல்லா வந்து சுட்டு வந்து பண்ணும்போது அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரும் அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த கத்திரிக்காய் நம்ம சாப்பிடும்போது இருக்கும். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து வீடியோ வந்து பாருங்கள். இப்போ நான் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் ஒரு கத்திரிக்காய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் வந்து சுட்டு தான் எடுக்க போகிறேன். இப்போ வந்து எங்கே தீ எரிஞ்சிட்ருக்கு, அதில் வந்து அந்த தணல் கிடக்கும், அதிலே வந்து நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம். ஒரு சைடு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா சுட்டு நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி வச்சுக்கலாம். இந்த மாதிரியே அப்பப்போ நம்ம வந்து திருப்பி போட்டு ஃபுல்லாக அந்த தோல் எல்லாமே நல்லா கருப்பாயிரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்காண்டி இது கூடவே வந்து ஒரு 2 பச்சை மிளகா, அதையும் வந்து லைட்டாக வந்து சுட்டு எடுத்துடலாம். பச்சை மிளகாவும் நல்லா வந்து சுட்டு எடுத்தாச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து தோல் எல்லாமே உரித்து எடுத்துடலாம். பச்சை மிளகாலையும் நம்ம வந்து தோலை வந்து உரித்து தான் எடுக்கணும். இந்த கருப்பாக இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு வாட்டி தண்ணியில் லைட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய கறி எல்லாமே நமக்கு வந்து போயிடும். இப்போ வந்து இந்த ரெண்டையுமே லைட்டாக நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு கூட பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து அப்படியே எடுத்து ஒரு பவுலில் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தயிரை வந்து ஊற்றணும், அதுக்கு முன்னாடி ஊற்றக்கூடாது. இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிடுங்க. சால்ட்டு போட்டுவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. இந்த டைம் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து உள்ளி போடணுன்னு இருந்துச்சுன்னா சின்ன உள்ளியை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க, அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து தாளித்து மட்டும் ஊற்றினா போதும், இது வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுவிடுங்க. கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு காஞ்ச மிளகா அதையும் வந்து பிச்சு போட்டு நல்லா வந்து அது வறுபட்ட பிறகு கருவேப்பிலையும் போட்டுட்டு கொஞ்சமாக காயப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு இதை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது நம்ம வந்து வச்சுருந்த கத்திரிக்காய் தயிர் பச்சடியில் வந்து ஊற்றிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் டைமுக்கு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.